ஹோலி பண்டிகையில் பங்கேற்ற ஆளும் தரப்பு எம்பி. வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க இந்தியர்களின் பிரதான கொண்டாட்டங்களில் ஒன்றான ஹோலி பண்டிகையில் கலந்து கொண்டார். இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளியினரின் ஏற்பாட்டில் கொழும்பில் நடைபெற்ற ஹோலி பண்டிகையை இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்தது. குறித்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு விடுக்கப்பட்ட ராஜதந்திர அழைப்பின் பேரில் அமைச்சர் வசந்த சமரசிங்க அதில் கலந்து கொண்டுள்ளார். அரசாங்கத்தின் நடவடிக்கை. குறைபாடுகள் இருந்தும் மக்களின் கருத்துக்களுக்கு கடந்த கால அரசாங்கம் செவிசாய்த்து திட்டங்களை முன்னெடுத்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் வடக்கின் கடற்தொழில் சமூகத்தினை கருத்துறுத்துவது ஏப்பமிடும் செயற்பாட்டை முன்னெடுக்கிறது என வடக்கின் கடற்தொழிலாளர் அமைப்பு பிரதிநிதி அன்னலிங்கம் மன்னராசா சுட்டிக்காட்டினார். யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அனுர அரசு ஆட்சிக்கு வர முன்னர் நாட்டை உள்ளற்றதாக மாற்றுவோம் என கூறி ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் ஆட்சியை பிடித்தபடி தனது நிலைப்பாட்டை முழுமையாக மாற்றியுள்ளது என தெரிவித்துள்ளார். கனடா புதிய நாடாளுமன்றில் இந்திய பெண்களுக்கு கிடைத்த உயர் பதவி. கனடாவின் புதிய நாடாளுமன்றில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்த், கமல் கேரா ஆகிய 2 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கனடாவின் புதிய நாடாளுமன்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்த், கமல் கேரா ஆகிய 2 பெண்கள் அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். 58 வயதான அனிதா ஆனந்துக்கு புதுமை, அறிவியல் மற்றும் தொழில்துறை மந்திரி பதவியும், 36 வயதான கமல் கேராவுக்கு சுகாதார மந்திரி பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. அனுர அரசிடம் மைத்திரி விடுத்துள்ள கோரிக்கை. 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் பல்வேறு குற்றங்களை செய்த ஏனைய கும்பல்களை குறித்து விசாரணைகளை மேற்கொள்வது அரசாங்கத்திற்கு முக்கியம் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். தமது காலத்தில் வேறு சில கமிஷன்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அந்த கமிஷன்களின் அறிக்கைகளையும் செயற்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பதாகவும் அவர் கூறினார். மத்திய வங்கி நிதி மோசடி ஆணைக்குழு மற்றும் இலங்கை நிறுவனம் ஆகியவற்றை விசாரிக்கும் ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளை செயற்படுத்துவது நல்லது என முன்னாள் ஜனாதிபதி கூறினார். இத்தாலியில் வசிக்கும் இலங்கையர் தொடர்பில் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை. இலங்கை வழங்கிய சாரதி அனுமதி பத்திரத்தில் ஏற்பட்டுள்ள பல தொழில்நுட்ப பிழைகள் காரணமாக அந்த சாரதி அனுமதி பத்திரத்தை இத்தாலிய அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை என அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்தார். எனவே இத்தாலியில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்க அந்த நாட்டு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். முக்காடு அணியாத பெண்களை டிரோன் மூலம் கண்காணிக்கும் ஈரான் அரசு. ஈரான் கட்டாய ஹிஜாப் சட்டங்களை நடைமுறைப்படுத்த ட்ரோன்கள், முக அங்கீகாரம் மற்றும் அரசாங்க ஆதரவு, மொபைல் செயலி உள்ளிட்ட மேம்பட்ட கண்காணிப்பு தொழில்நுட்பத்தை அதிகளவில் பயன்படுத்தி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஐநாவின் சுதந்திர சர்வதேச உண்மை கண்டறிதல் மிஷன் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதன்படி கடுமையான ஆடை குறியீட்டை பின்பற்ற தவறு பெண்களை கண்காணித்து தண்டிக்க டிஜிட்டல் கருவிகள் பெண்களை கண்காணித்து தண்டிக்க டிஜிட்டல் கருவிகளை நம்பியிருப்பது அதிகரித்து வருவதை இந்த கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன.